மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாவே திருநங்கைகள் அப்படின்னாலே அவங்க மேல நமக்கு ஒரு பயமும் மரியாதையும் உண்டு. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து சபிக்க கூடாது, அவங்களுக்கு பவர் அதிகம். ஒரு சிலர் வந்து ஆசீர்வாதம் பண்ணா அது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்கள தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டிலேயே மாந்திரீகம், தாந்திரீகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்போ நம்பர் 1 இடத்துல வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், அதாவது காசிமேட்ல சாமுண்டி மலாய்க்கா அப்படின்னு சொன்னா யாருமே தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்களாம். அவங்க வந்து காளி வச்சு பூஜை பண்ணி பல பேரோட பிரச்சனைகளை பல வழிகள்ல தீர்த்து வைக்கிறாங்களாம். அதாவது ஒரே ஒரு யாகத்துல அத்தனை பேரோட பிரச்சனைகளையும் அவங்க வந்து தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்க நாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம அவங்க கிட்ட போயிட்டு பேசி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நீ ஃபர்ஸ்ட் உள்ள வரதுக்கே 3 நாள் விரதம் இருந்தா என்கிட்ட வரணும்னு சொல்றேனே. அது இருந்து புரிஞ்சுக்கிது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இடம் சொல்லிட்டு. ஒரு காலகட்டத்துல இந்த அம்மாவே என்கிட்ட வந்துட்டா, வந்து நிக்கிறா வீட்டு வாசல்ல 3 வாட்டி என்னை பேர் சொல்லி கூப்பிடுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல, யார் நம்மள பேர் சொல்லி கூப்பிடுறாங்க சொல்லிட்டு நான் கதவு ஃபர்ஸ்ட் வாட்டி கதவு மாதிரி யாருமே இல்லை, 2வது வாட்டி யாருமே இல்லை, 3வது பார்த்தா அப்படியே இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு? ஆட்சி புரியுது அவ, பூசாரி நான், அவ்வளவுதான். ஏன்னா முதல் திருநங்கை மிஸ்பல் போனவன் நான் தான் 2011. அதுக்கு முன்னாடி வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டாப் டிரான்ஸ்ஜெண்டர் மாடல் நான் தான். இந்தியா லெவலில் நிறைய அந்த நான் கோவில்ல பார்த்த இந்த மண்ட ஓடெல்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அம்மாவோட சொத்து. குண்டத்தை பற்றி சொன்னீங்க, அது நிறைய பொருள் போடுவீங்க. பொதுவாக நானும் யாகம் வளர்க்கும் போது பார்த்துருக்கேன். அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மிளகா, அந்த மஞ்சள் அது எல்லாமே போடுவாங்க பார்த்துருக்கேன். பட் ஆட்டு தலை அப்புறம் கோழி அதெல்லாம் போடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அது வந்து நீங்கள் பிரயோகத்துக்கு அப்பா அன்னைக்கு வந்து பார்த்ததை உங்களுக்கு இப்போ சின்ன எக்ஸாம்பிள், எவ்வளோ வாசனை உள்ள பூ போட்டுக்கிறேன், உங்களுக்கு எது ஸ்மெல் வருதா? வராது. வணக்கம்மா. ஆசீர்வாதங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே. ஸோ உங்களை வந்து பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? என் பர்சனல் லைஃப் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு உலகத்துக்கே தெரியும். ஏன்னா முதல் திருநங்கை மிஸ்பல் போனவன் நான் தான் 2011. அதுக்கு முன்னாடி வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டாப் டிரான்ஸ்ஜெண்டர் மாடல் நான் தான். இந்தியா லெவலில் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டிலும் போய் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 படம் பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்து கேட்கலாம், எப்படி நீங்கள் அங்கே அதுலேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனீங்க சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே வந்து சின்ன வயசுலேருந்து கோயில் வைக்கணும் தான் ஆசை. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நான் வந்து நிறைய இதோட விஷயங்களை வந்து கற்றுக்கின்னு நான் நிறைய கோயிலுங்களுக்கு போயினே இருப்பேன். நான் எனக்கு அப்போத்துலேருந்தே வந்து சாமி வச்சுக்கணும் தான் ஆசை. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்லுவாங்களே, நம்ம தலையில் என்ன எழுதிருக்குமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம கடந்து தான் வரணும், நம்ம கையில் எதுவுமே கிடையாதுல்ல. அதனால் வந்து இந்த துறைக்குள்ளே நான் போகணுன்னு விதி. ஸோ இதெல்லாம் நான் தேடி போகவே கிடையாது. ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு என்னென்னா கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன் நான். ஏன்னா எனக்கு எஜுகேஷன் தான் எல்லாமே. ஸோ மேபி வந்து நான் அம்மா வந்து மூகாம்பிகை இருக்கிறதால சரஸ்வதி இருக்கிறதா அந்த ஞானத்தை வந்து எனக்கு வந்து அப்போத்துலேருந்தே அவர் சொல்லிக்கிறா போல இருக்குது. ஆமாம், நான் வந்து +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஏன் இந்த படிப்பு படித்தேன்னா அப்பா வந்து வெளிநாட்டில் இருந்தார். ஸோ அவருக்கு என்ன ஆசைன்னா அந்த ஜாப் வந்து அப்படி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதுக்காக என்னை படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு எனக்கு சுத்தமாக அது நாட்டமே இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா அட்வொகேட் ஆகணும்னு ஆசை, ஆகி ஜட்ஜ் ஆகணும்னு தான் ஆசை. என்னோட ஆசைகள் அதான். பட் ஆனால் அதுவும் சொன்னேன், அதுவும் விதி மாற்றத்தில் நான் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து திருப்பி வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பையன் மாதிரி இருந்துட்டு என்னத்துக்கு நம்ம இருக்கணும், நம்ம லைஃப் நம்ம கையில் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி சாதிக்கணும்னு நினச்சிட்டா எப்படி வேணால் சாதிக்கலாம். அதில் ஆண் பெண் அதெல்லாம் ஒரு கூடு தான் நம்மளுக்கு. சரி, ஞானமும் அறிவும் டேலண்ட்டும் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதை ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். கரெக்டான ஒரு ஆளோட வழிகாட்டணும். தெய்வத்தோட பலம் இருந்தால் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு சாத்தியம் சொல்லிட்டு எனக்கு அது அந்த நம்பிக்கை ரொம்ப இருந்தது. ஏன்னா நான் எந்த விஷயம் பண்ணாலும் இந்த தேவி கிட்ட அனுகிரகம் இல்லாமல், இந்த அம்மாவுக்கு உத்தரவு இல்லாமல் நான் வந்து பண்ணவே மாட்டேன் சின்ன வயசுலேருந்து. அதை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். நான் இப்போ தமிழ் ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க உங்ககிட்ட. அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விரதம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே தமிழ் தான், அம்மனை கும்பிடுவாங்க, ஈஸியாக இருக்கும்.
பட் மத்த மதத்துல இருந்து வரவங்க இப்ப கிறிஸ்டினோ முஸ்லீம்ஸோ அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட வருவாங்களா? அவங்க எப்படி அந்த விரதத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? சரி ஆக்சுவலி வந்து நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் தமிழ்நாடுலாம் எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. ம், கண்டிப்பா கிடையாது. ம், தமிழ்ல போட்டு சொதப்பி வைப்பாங்க. ம், ஆனா கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வரவங்க கரெக்டா பண்ணுவாங்க. ம், ஏன்னா நம்மளோட பிரயோகத்துல கடைசியில வந்து நான் வந்து தேங்காய் உடைக்க வைப்பேன். ம், அவங்கவுங்க தலையை சுத்தி இவங்க 3 நாள் விரதம் இருந்தாங்கல்ல, அந்த பூஜா பலன் வந்து அந்த தேங்காயில உடைஞ்சிரும். அந்த ம், தேங்காயில தெரிஞ்சிரும். நீ ம். கரெக்டா பூஜை பண்ணிருக்கியா, நீ கரெக்டான வேண்டுதலுக்காக என்கிட்ட வந்திருக்கியா சொல்லிட்டு அம்மா அங்க காட்டிடுவா. ஓ, இந்த அம்மா மாட்ட முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸோட தேங்காய் பெர்ஃபெக்டா உடையும். ம், அப்படியே பல பளிச்சுன்னு ஆயிடும். ம். மத்தவங்க இந்துஸ் கரெக்டா கோயில் போனா அப்படி டேமேஜ் ஆயிடும். அது ஓகே. சரியா உடையாது. சோ ம். அதெல்லாம் வந்து இருக்கு. சோ பக்தி தான் எல்லாமே, ம், ம். நம்பிக்கை தான் எல்லாமே. ஓகே. புரியாது கிறிஸ்டியனாரு முஸ்லீமாரு இந்துவாரு நம்ம இந்துவாக தான் எல்லாமே கரெக்டா பண்றது எல்லாமே சும்மா அதெல்லாம் ம், ம். சரியா பெர்ஃபெக்ஷன். ஒரு விரதத்தை நம்ம எடுத்துக்கலாம், அந்த விரதத்தை கரெக்டா பண்ணணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில கோயில் போயிட்டு வீட்டுல இருந்து கோயில் சாப்பிடுவாங்க. ஆமா. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு விரதம் இருக்கும்போது நான் எப்ப சொல்லி முடிக்கிறேனோ அப்பதான் நீ முடிக்கணும். நான் ம். சொல்லி கொடுப்பேன். அதுக்கு தான் ஒரு குருவா இருந்து உங்களை கைட் பண்ணேன் நானு. ம், ம். அது கூட சரியா பண்ணலன்னா அப்புறம் எப்படி? ஓகே. அவ காளிதா இல்லைன்னு சொல்ல, அவளுக்கு ம். வந்து ரத்த படைகள் தான் இல்லைன்னு சொல்ல, அவளுக்கு ம். மாமிசம் தான் இல்லைன்னு சொல்ல. ம். பட் இருந்தாலும் அதையும் முறைப்படி கொடுக்கணும் அவளுக்கு. ஆமா. அப்பதான் வந்து அவ வந்து அதை ஏத்துக்குவா. நம்ம வந்து கரெக்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ம், சோ ம். இதுல வந்து எவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் வராங்க, எவ்வளவு நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நேத்து பூஜை கூட கிறிஸ்டியன் இருந்தாங்க. ம், ம். அதனால வந்து யாரா இருந்தாலும் அவன் அந்த வழிபாட்டுக்கு ஏத்த மாதிரி அதை சொல்லிக் கொடுப்பா. இப்போ ஓகே. முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியாது. அப்ப சொல்லுவேன் நான், சரி நீங்க கோயில் போகலாம் பரவாயில்ல, ம், நீங்க உங்க தெய்வத்தை நினைச்சுங்க, அம்மாவை நினைச்சுங்க சொல்லிட்டு அம்மாவோட போட்டோவை நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவேன். ம், ம். அவங்களும் அந்த போட்டோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஊதுவத்தி காட்டுங்க, உங்களால முடிஞ்ச ஒரு கேண்டில் ஏத்துங்க, இல்ல விளக்கு ஏத்துங்க. எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வம். ஆமா. நம்ம வந்து அதை வந்து சுருக்கி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ம், புரியுதா ம், உங்களுக்கு? நம்ம சக்திக்காக பண்றோம், நம்ம சக்தியில முடிஞ்சது பண்றோம். ம். அப்ப அங்க பக்தி தான் நிக்குது தவிர்த்து நீ இதுலதான் விளக்கு ஏத்தணும், இந்த கோவில தான் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆக புரியுது. மொத்தம் நீங்க விரதம் இருக்கணும், இந்த பூஜைக்கு வரணும், இந்த விரதத்தை முடிக்கணும். ஓகே. இதுதான் வந்து ஃபார்முலா. ம். பூஜைக்கு வந்த அன்னையோட விரதம் முடிஞ்சிருமா? இல்லம்மா, பூஜைக்கு வந்து திரும்பி 3 நாள் கண்டினியூ பண்ணணும். அடுத்து 3 நாள். உனக்கு முன்னாடி 3 நாள் எதுக்குன்னா, நீ எதுக்காக இந்த பூஜை வர, உனக்கு என்னென்ன பிரச்சனை இப்ப நடந்திருக்கு, ம். என்னென்ன செய்வன இருக்கு, யாரு உனக்கு எதுன்னு அம்மா காட்டி கொடுத்துருவா. ஓகே. அப்ப இந்த பூஜைக்கு நீ வரும்போது என்கிட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு என்ன வந்ததுமா, எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த பூஜையில நான் சரி பண்ணிடுவேன். ம், அடுத்த 3 நாள் வந்து ம். நீ வந்து இந்த பூஜைக்கு முடிச்சு கண்டினியூ பண்ணி முடிக்கும் பொழுது உனக்கு சுபிட்சமான வாழ்க்கை கொடுத்துருவா. உன் தடைகளை அம்மா உடைச்சிருவா. ஓகே. ம். வித்தியாசம் புரியுது. புரியுது. முன்னாடி வரும்போது பிரச்சனையோட வருவ. ம். இந்த பூஜை முடிஞ்சு நீ அந்த அந்த பிரயோகம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த பூஜையை முடிக்கும் பொழுது உனக்கு ஒரு மன மகிழ்ச்சி வந்துடும். உடம்புல எந்த மாதிரி செய்வன பிரச்சனைகளும் கிளியர் ஆயிடும். ம். ஒரு வேலை கிடைக்கிறவங்க வேலை கிடைச்சிடும். அந்த மாதிரி எவ்வளவு அதிசயம் நடந்துட்டே இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு பிரச்சனை, நம்ம எல்லா பிரச்சனையும் வந்து ம். ஒரே டைம்ல சொல்ல முடியாது. ஆனா எல்லா பிரச்சனையும் ஒரே சொல்யூஷனா இந்த பூஜை தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, நாளடைவில் வந்து நான் பார்த்தேன், சரி இனிமேல் நம்ம இன்னும் எதுக்காக இருக்கணும், எல்லாமே நம்ம ரீச் பண்ணிட்டோம். கடவுள் புண்ணியத்துல நம்ம எல்லாமே வந்து ம். நம்ம ஆமா. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம். நினைச்சது நம்ம எல்லாமே நடந்துருச்சு. ம். ஒரு டிரான்ஜெண்டராக ஆகி என்னென்ன சாதிக்கணுமோ அத்தனையுமே நான் சாதிச்சேன். அதுக்கெல்லாம் இந்த நம்பிக்கை மட்டும் தான் பலமாக இருந்தா. ம். இனிமேல்ட்டு போதும் நம்மளுக்கு, இனிமேல் அம்மா கூடயே இருந்துடலாமே சொல்லிட்டு நான் வந்து அப்படியே அம்மா கூடயே என்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன். ம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்னன்னா, இந்த அம்பிகை பார்த்தீங்கன்னா சாட்சா மூகாம்பிகை. ம். மூகாம்பிகை வேறு யாரும் இல்லை, சொட்டனைக்கரை பகவதி. ம். சரியா, ரெண்டும் ஒரே சக்தி தான். அப்போ இந்த அம்மாவோட கதைவை நம்ம சொல்லணும்னா பெரிய ஹிஸ்ட்ரியே எடுக்கணும். ம். அதாவது வந்து சோட்டானைக்கரை தான் முதன்மையான கோவில். ஆமா. இந்த கேரளால பார்த்தீங்கன்னா பகவதி தான் சொல்லுவாங்க. ம். பகவதி தான் அம்மான்னு அர்த்தம், ம். தாயின்னு அர்த்தம். ம். ஸோ அவங்கள வந்து இப்போ நம்ம எப்படி மீனாட்சி அம்மன், ஆமா. காமாட்சி அம்மன் அந்த மாதிரி அங்கே வந்து அந்த அம்பிகைக்கு பேர் கொடுக்க மாட்டாங்க. ம். அந்த ஊரை வச்சு தான் அந்த பேர் இயங்கும் அங்கே. ஆமா. புரியுதா உங்களுக்கு? இப்போ குருவாயூர்னா குருவாயூர் அந்த ஊர். ம். சோட்டானைக்கரைனா ஜோதியான கரை. அதான் அம்பாள் வந்து அக்னி சுரூபத்தில் வந்து நின்று காட்சி கொடுத்தது ஐதீகம். ம். ஸோ அந்த மாதிரி இந்த அம்பிகையை பற்றி பேசினே போகலாம். ம். அப்படிக்க சொல்ல எல்லாருமே சின்ன வயசுல என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டில் மலையனூருக்கு தான் போவாங்க, எல்லாமே வருவாங்க, மாரியம்மன் சாமி வரும். ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அங்கே தான் போவேன் நான். ஓ. ஏன்னா அது வந்து எப்படி நான் வந்து எனக்கு அப்படி ஆச்சுன்னே தெரில. ஆனால் என்னோட ஈர்ப்பு எல்லாமே கேரளாவை நோக்கி போச்சு. எனக்கு எல்லாமே அந்த அம்மாவோட கனெக்ஷன் சொந்த தான் ஊரு வந்தது. சென்னை. சென்னை தான். சென்னை தான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நார்த் சென்னை, காசிமேடு. நீங்கள் காசிமேடு சிக்னல் வந்துட்டு மலைக்காமல் எங்கன்னு கேட்டால் சொல்ல ஆளு. ஏன்னா என் ஃபேமிலி எல்லாமே இங்கே தான், பார்ன் அண்ட் பாட்டி எல்லாமே இங்கே தான். ஓகே. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ம். ஸோ அப்போ வந்து எனக்கு எல்லாமே இந்த தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு என்ன கனெக்ஷன் ம். ஃபஸ்ட்டு. ஓகே. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒன்று எனக்கு கேரளாலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஆமா. இல்லை கேரளாவோட கனெக்ஷன் இருக்கணும், ம். இல்லை நான் அங்கே இருக்கணும், இல்லை அப்பா அம்மா அங்கே இருக்கணும், ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும். நம்ம போனோம், அப்போ அந்த சாமியை பார்த்தாலும் பரவாயில்ல. ம். அப்படி எனக்கு அதுக்கும் எதுவுமே கிடையாது. ம்.
ஒரு காலகட்டத்துல இந்த அம்மாவே என்கிட்ட வந்துட்டா. வந்து நிக்கிறா வீட்டு வாசல்ல 3 வாட்டி என்னை பேர் சொல்லி கூப்பிடுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் நம்மள பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கதவு மாதிரி யாருமே இல்லை. 2வது வாட்டி யாருமே இல்லை. 3வது பாட்டா அப்படியே நிக்கிறா, ஜெகஜோதியா நிக்கிறா. 2 அம்பிகை நிக்கிறா. லக்ஷ்மி ஸ்வரூபத்துல ஒண்ணு, காளி ஸ்வரூபத்துல. மைக் வச்சு கீழே வந்துட்டேன் நான். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து இந்த அம்மா வந்து தொட்டிருக்கா. எனக்கு தெரியல அது. அப்போது வீட்டில் எல்லாம் பயந்துட்டு வீட்டில் அப்போ எங்கள் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பேசினோம். எங்கள் வீட்டில் எல்லாமே கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் சொந்தக்காரவங்க. அவர் வந்து வருஷம் வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. ஸோ அவரு குருசாமி ஆக்குறாரு. அப்போ அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, கூப்பிட்டு என்னப்பா ஆச்சுன்னு தெரியல, பண்ணலாம் அந்த திடீர் மைக்கச்சு உண்டா கேட்டால் ஏதாவது சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே என்ன கேட்கணும், சும்மா அங்காளம்மா தான் வந்து கூப்பிடுவா. ஏன்னா அங்காளம்மாக்கு தான் வந்து எங்கள் மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால எல்லாருமே வந்து சாமி வந்து ஆடுவாங்க. ஸோ மேபி அங்காளம்மா எல்லாமே அந்த செக்ஷன்ல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே கேரளா செக்ஷன் யாருக்குமே தெரியாது இந்த தமிழ்நாட்டில், இந்த சென்னையில். புரியுது அவங்களுக்கு. இப்போ எங்கள் ஆளும் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மலைநூறு போவாங்க, அழகு போடுவாங்க, சாமி ஆடுவாங்க, குறி சொல்லுவாங்க, குறிமேட்டு வைப்பாங்க. அந்த செக்ஷன் தான் எல்லாமே. இந்த செக்ஷன் யாருக்குமே தெரியாது சொல்லிட்டு அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், இல்லை அங்காளம்மா கிடையாது. அந்த ஃபோட்டோலாம் காட்டுறாங்க எனக்கு. இல்லை இந்த சாமி கிடையாது, நான் பார்த்த சாமிக்கு வந்து மேலே வந்து துணி இல்லாமல் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறேன் நான். நீல கலர் இருந்தாங்க, கையில் கத்தி வச்சுட்டு ஹைட்டாக இருந்தாங்க. இன்னொரு அம்மா வந்து சப்பளங்கால் போட்டு உட்காந்துருந்தாங்க, மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க, என்னை பார்த்து சிரிச்சாங்கன்னு நான் சொல்கிறேன் நான். அவங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்ப எங்க அண்ணன் மட்டும் சொன்னான், இவ வந்து சொல்லறத பார்த்தா இவ அநேகமா சோட்டானிக்கேரி பகவதி தான் சொல்றா சொல்லிட்டு எங்க அண்ணன் என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்கு கொடுப்பா அந்த போட்டோ காட்டுறாரு. அவ்வளவுதான். ஆமா இந்த அம்மா தான் பார்த்தேன், நான் இந்த அம்மா தான் பார்த்த சொன்னேன். அன்னைக்கு உடனே என்னை கேரளா கூப்பிட்டு போறாங்க. நான் சொல்றேன், நான் உடனே சாமி பார்க்கணும் சொல்லிட்டு. அப்ப ஏன்னா சபரிமலை ஐயப்பனோட பலம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த விரதத்தோட சக்தி எந்த எக்ஸ்ட்ரீமானா போகும். கரெக்டா அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணிட்டான் நீ அடுத்த வருஷம்லாம் எங்கேயோ டாப்ல தான் இருப்ப. பட் ஆனா அது யாரும் சரியா பண்ண மாட்டுறாங்க, பண்ண தெரியல. இதுவாக ஒரு பக்கம். அப்போ நான் சொல்றேன், எனக்கு உடனே கூட்டு போனா நான் பார்க்கணும், இந்த அம்மா வந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த அம்மா மேல. எப்படி வந்து ஆன்மீகத்துல உச்சநிலையில சொல்லுவாங்க, இப்போ சாமி வந்து அந்த சாமி மேலேயே ஆடி தன்னை யாரையுமே ஆடுவாங்க, தன்னை யாருமே எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஆக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ சரி போகலாம்னு சொல்லிட்டு நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த அம்மாக்குள்ள போறேன், இந்த கோயிலுக்குள்ள. நான் போனது கிடையாது, முன்னாடி போனது கேரளா பக்கமே நான் போனது இல்லை. எவ்வளோ ஷோஸ் நான் இந்தியா ஃபுல்லா பண்ணிருக்கேன், வேர்ல்டு ஃபுல்லா பண்ணிருக்கேன், அந்த சைட் போனது இல்லை. என்ன ஏன் நான் கர்நாடகாவில் இருந்திருக்கேன், பெங்களூர்ல கூட இருந்திருக்கேன். ஏன்னா என்னோட சர்ஜஸ் எல்லாமே வந்து பெங்களூர் தான் நடந்தது. என்னோட குரு அங்கதான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாந்திரீகம் இது எல்லாமே வந்து நிறைய இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இருக்கு. தமிழ் மக்களுக்கு அது ரொம்பவே நம்பிக்கை இருக்கு ஜாஸ்தியா. ஸோ இது வந்து இப்போ அங்கங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, நடத்திருக்காங்க. ரீசெண்டாக சொல்ல போறோம்னா நான் கூட வந்து ஒருத்தரை நம்பி போயிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை, ஸோ எனக்கு அதுலேருந்து ஒரு தீர்வு வேணும் அப்படி சொல்லி ஒருத்தர்கிட்ட போனேன். 3000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுத்தேன். தட்சணை ஒரு 200 ரூபாய் நாங்கள் கொடுத்தேன். எல்லாமே வாங்கிட்டு போய் கொடுத்து அது ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி எல்லாமே பண்ணோம். அது இல்லாமல் ஒரு 3000 ரூபான்னு சொன்னாங்க. பட் 21 நாள்ல சரியாயிருன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதுல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை. அந்த மாதிரி இருக்கு. ஸோ மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க போனீங்க, காசு கொடுத்தீங்க, காசு வாங்கினாங்களா, காசு கொடுத்தீங்களே, அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு அது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த ஜஸ்ட் ஒன் டைம் போனதோட சரி. அவ்வளவு தப்பு உங்க பேர்ல, அவங்க பேர்ல கிடையாது. நீங்க அவங்க ஏதோ பண்ண முடியும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில போறீங்க. தெய்வத்தால மட்டும்தான், ஆதி சக்தியால மட்டும்தான் நீ போ நான் பாத்துக்கன்னு சொல்ற அந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும், மனிதர்கள் கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்க போங்க நான் பாத்துக்கன்னு சொன்னா நீங்க காசு கொடுக்க கூடாது. உன் வயிற்று வலிக்கு நீ தானே மாத்திரை சாப்பிடுவ, உன் பசிக்கு நீ தானே சோறு சாப்பிடுவ. ஹாஸ்பிட்டல் வெளியே போய் நின்றுட்டு உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துருந்தா உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள வந்த பிறகுதான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கும். அதுதான் இங்க. நீ ஃபர்ஸ்ட் உள்ள வர்றதுக்கே 3 நாள் விரதம் இருந்தா என்கிட்ட வரணும்னு சொல்றேன். அதுல இருந்து புரிஞ்சுக்க எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இடம் சொல்லிட்டு. நீ விரதம் இல்லாம நீ கிட்ட வர முடியாது, அந்த ஓமகுண்டத்துல உட்கார முடியாது, அந்த யாகத்துல உட்கார. உன்னை வந்து அம்மா வந்து எரிச்சிருவா, அப்படியே உடம்பெல்லாம் தகன்னு எரியும் உனக்கு. அந்த 3 நாள் விரதம் இருந்து கோவிலுக்கு போய் விளக்கேத்திட்டு நான் சொல்றது நீ ஃபாலோ பண்ணணும், காலையில நைட்டும். அது பண்ணாதான் நீ அந்த முழுமையா உட்கார முடியாது அந்த பூஜையிலேயே. புரியுதா? அப்போ இந்த இடம் எப்படி, நீ காசு கொடுத்து போயிட்டு வான்னு சொல்ற இடம் எப்படி? உண்மைதான். இப்போ வந்து இங்க பாருங்க, இங்க வாங்க, இந்தா இது எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கும் ஏமா நீங்க இது போயிட்டு கோயில் போயிட்டு எல்லாம் பூஜையை பண்ணு, வீட்டில் இந்த மாதிரி விளக்கேற்று, கோயில் போய் விளக்கேற்று உனக்கு சொல்லி கொடுத்து உனக்கு குருவா இருந்து அந்த பிரயோகத்துல உனக்கு உட்கார வச்சு உனக்கு மேலேருந்து கீழே எல்லா மாய மந்திர கட்டெல்லாம் உடைச்சி திருப்பி அன்னிலேருந்து ஒரு 3 நாள் விரதம் இருக்க வச்சு உன்னை முடிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய சக்தி.
அப்பதான் நீ புரியுது. தெளிவாவ. ம், ம். அப்பதான் உடம்புல இருக்கிறது கிளியர் ஆகும். அடுத்த வாட்டி பண்ணா பலிக்காது. ம்ஹும். சிம்பிள். உன் வாழ்க்கை மேல போகும். இப்ப இந்த பூஜை வந்து நான் உனக்கு கண்டினியூ பண்ண சொல்றேன் காலம் ஃபுல்லா. ம். அப்ப நீ காலம் ஃபுல்லா நீ கண்டினியூ பண்ணும்பொழுது என்ன ஆகும்? சகல விதமான தெய்வீகள் அத்தனை பேருமே உனக்கு அனுக்கிரக ரூபிணி ஆகிடுவாங்க. ம், ம். ம். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. அப்போ நீங்க எங்க போனாலும் அந்த அம்மாவை நினைச்சிட்டு போவீங்க. ம், எங்க போனாலும் என் வீட்லயே விளக்கேத்தும் பொழுது அம்மா தாயே நினைச்சு விளக்கேத்துவீங்க. ம். எதுவுமே பண்ணாம யாரை நினைச்சு விளக்கேத்துவீங்க? ஆமா. ஒரு பூஜையில உட்கார்ந்து அந்த பலம் தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஓம் சக்தி. ஓகே. மருவத்தூர் ஓம் சக்தி. ம், ம். ம். மருவத்தூர்ல என்ன பண்றாங்க? மாலை போட்டு தான் வழிபாடு பண்றாங்க. ஆமா. மாலை போடாதவங்க வெளியில நிக்கணும். ம், நீ மாலை போட்டதான் அவளை போய் தொட முடியும். ம், அதே மாதிரி மேல் மலைன்னு அங்காள பரமேஸ்வரி. ம், நீ நாவலுக்கு போகணும்னா விரதம் இருந்து ம். இல்ல மாலை போட்டு அங்காள மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லாம் பண்ண முடியும். ஓகே. அப்பதான் அந்த நாக்கு உனக்கு வலிக்காது. ம், இல்லைன்னா வீங்கிடும். ம். ஒரு சாதாரண பின்னே நாக்கு குத்த முடியாது. ஆமா. அதே மாதிரிதான் மாரியம்மன், ம், சமயபுரத்து மாரியம்மன். ம். அந்த தீச்சட்டி கையில் எடுக்கும் பொழுது நீ சாதனை தூக்க முடியுமா? தூக்க கையில முடியாது. குடிச்சிடும். ஆமா. நீ முறைப்படி விரதம் இருந்து ம். அப்போ அனுசாசனம் பண்ணி அவளை நீ வழிபாடுல கொண்டு வந்தாதான் அவ வீட்டுல நீ விளக்கேத்தி அவ கோயிலுக்கு விளக்கேற்றினா அந்த தீச்சட்டி உனக்கு பூச்சட்டியா மாறும். ஆமா. ம், பூக்குழியில் இறங்கும் பொழுதும் அதே முறைதான். ம், ம். ஏன் கூழுத்தும் பொழுதும் அதே முறைதான். ஆமா. சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டாலும் அதே முறைதான். ம், அப்படி இருக்கும்போது இந்த மகா காளி மயான காளிக்கும் அதே முறைதான். ம். முறை தவறி வந்தா நான் ஏத்துக்கவே மாட்டேன். என் பூஜை உனக்கு கிட்டே சேர்க்காது. ஓகே. நான் கிட்ட சேர்க்கல, அவன் கிட்டே சேர்க்க மாட்டேன் உன்னை. ம். வித்தியாசம் புரியுதா? புரியுது. இப்போ சொல்லு. ம். அங்கங்க போயிட்டு காசு கொடுத்து ஏமாறதுக்கும் இங்க வந்து அந்த பூஜை நீ பண்ணதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு ஆமா, மாற்றங்கள் வித்தியாசம் இருக்கும். இருக்கு. ஆமா. ஆமா, நீங்க சொல்றதுல வித்தியாசம் இதுதான் இருக்கு. உண்மை. யாரா இருந்தாலும் நீங்க போங்க, தப்பு Okay. கிடையாது. ஆனா கரெக்டா நாளைக்கிட்ட போங்க. யாரு பூஜை பண்றாங்க, நீங்க ம். காசு கொடுங்க, கொடுக்குறீங்க, அப்ப கேளுங்க. இந்த காசு வாங்குங்களேன், நீங்க பூஜை பண்ணுங்க. உங்களை உட்கார வச்சு பூஜை பண்ண சொல்லுங்க. ஓகே. யாரும் பண்ண பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. தெரியாது. ம், ம். அகோரிகளுக்கு மறுஜன்மம் வந்து மிக்கமான ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து காஷி வந்து முக்தி ஸ்தலம். கங்கை அங்கே இருக்கிறா, காஷி விஸ்வநாதர் அங்கே இருக்கிறாரு, முக்தி கூட பராசக்தி அங்கே மகாமாயா இருக்கிறா, மகா காளியாக நிற்கிறா. 360 விதமான சுடுகாட்டுக்கு அங்கே சுற்றி இருக்கிற நடுவில் காஷி விஸ்வநாதர் இருக்கிறார். ஸோ போயினே இருக்கலாம். காஷிக்கு நிகழ்ச்சி காஷி கிடையாது, ஒன்றும் இல்லை. இப்போ சின்ன எக்ஸாம்பிள், எவ்வளோ வாசனை உள்ள பூ போட்டுக்கிறேன், உங்களுக்கு எதாவது ஸ்மெல் வருதா? வராது. நார்மலாகவே ஒரு மல்லிப்பூவோ ஒரு செம்பகப்பூவோ எந்த மாதிரி பூ வந்தாலும் கதம்பம் போட்டுக்கிறேன், எவ்வளோ வாசனையாக இருக்கும். ஆனால் இங்கே வாசமே இருக்காது. நீ எவ்வளோ பூ கூட 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 கூடையாக எடுத்து வந்து கொட்டினா கூட உள்ளே வந்தவுடனே வாசனை வரும், மறைஞ்சு போயிடும். ஏன் அப்படி எதனால? ஏன்னா காசியில் மலர்கள் மணக்காது. அந்த அம்பிகை இங்கே இருக்க தான் அந்த பலம். இல்லை இப்போ ஓகே. நான் கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபர்ஸ்ட்லேருந்து நானும் அம்மா மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணிக்கினே இருப்பேன். நானும் ம், யார் வராங்களோ வரலையோ நான் அம்மாக்கு பண்ணது பண்ணிக்கினே இருப்பேன். ம். இன்னைக்கு அந்த பூஜை பலன் தான் என்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஓகே. இன்னைக்கு மலாய்க்கானா சாமுண்டி மலர்கள் என்னோட ஓமத்தை இப்படி காட்டுறேன் நான். ம், பாரு என்னோட மகா சக்தியோட மகா காளியோட யாகத்தோட பலத்தை பாருங்க, இப்படி கை நீட்டுறேன். ம். ஏன்னா எனக்கு ஓமம் பேசும், எனக்கு அந்த யாக பலம் பேசும். ஓகே. அதனால்தான் வந்து என்னோட பூஜையில பூ மணக்காது. ம், ம். நான் கொடுக்க அத்தனை யாவதையும் அதோட வாசனையோ நெறியோ உங்களுக்கு வராது. ம். ஏன் பலியே கொடுத்தாலும் ஆடு வெட்டினாலும் அந்த ரத்த ஸ்மெல் உங்களுக்கு வராது, வராது. சமையல் பண்ணாலும் அது வராது. இது எப்படி வந்தது அப்போ? ஓகே. ஓகே. இப்போ நார்மலாக வந்து ஒரு கல்யாணத்துக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம், இல்லை ஹோட்டலுக்கு பிரியாணி சாப்பிட ரோடு இருக்கும் மனம் வரும். வணக்கம். ஆமா. ஏன் நம்ம வீட்டில் ஒரு ஆட்டுக்கறி குழம்பு வச்சுக்கோ பக்கத்து வீட்டுக்கு போயிடும். ஆமா. இப்போ நீ என்னோட கோயிலுக்கு வந்த ம். ஏதாவது ஒரு சின்ன ஸ்மெல் நம்ம மோர முடியுதா? இல்ல. முடியாது. ஏன் இது எந்த பூஜைக்கு வந்து பாருங்க ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது. அப்போ அவளோட சக்தி எங்க? ஓகே. இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? ஆட்சி புரியுது அவ, பூசாரி நான், அவ்வளோதான். ம். என்னம்மா சொல்றேன்? ம். கரெக்ட். நிறைய நல்ல விஷயங்கள் பேசுறீங்க, சொன்னீங்க. இப்போ மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம், உங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறது நீ வந்து எல்லாமே பூஜை புரிஞ்சிருச்சு. தாம்மா. ஓகே. நீ உலகத்துல எந்த மூலையில வேணா இரு, ம், அதை ம். பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஓகே. ஆனா நீ அந்த பூஜைக்குள்ள வந்தா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும். ஓகே. இல்லைன்னா நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா அதில் சும்மா பேச்சு, சும்மா. ம். அது ஏமாத்து வேலை. ம். நீ வா, ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணு, ம். அந்த பூஜையை நீ வீடியோ காலில் பார்த்துக்கோ, ம். அதை முடிக்கணும். இதுதான் முறை. ம். இதை பண்ணா மட்டும்தான் அம்பிகை உனக்கு திரும்பி பார்ப்பான். இன்னொன்று சொல்றேன், இந்த யாக குண்டம் எரியும் பொழுது பல விதமான பொருட்கள் உள்ள போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரித்தியங்கா நினச்சி காஞ்ச மிளகாய் போடுவேன், வாராகியை நினச்சி நீட்டு மஞ்சள் போடுவேன், மகாலட்சுமி நினச்சி குண்டு மஞ்சள் போடுவேன், பைரவர் நினச்சி மிளகு போடுவேன். இந்த ஒரு தெய்வத்துக்கும் போகும் பொழுது
எத்தனை பொருள் உள்ள போனது தான். உட்கார்ந்துருக்க சரி, ஏன் எனக்கு கூட ஒரு சின்ன நெறி இருக்காது, ஒரு சின்ன ஸ்மெல் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்படியே மாதிரி இப்படி ஒரு இவ்வளோ பெரிய பூஜை பண்ணாம கூட நம்மளுக்கு இது வர அவ்வளோ பொருள் கொட்டுவோம் நாங்கள். அதில் அவ்வளோ பொருள் வந்து அதாவது இயற்கையோடு சேர்ந்தது தான் காஷி. இயற்கையோடு சேர்ந்தது தான் இந்த அம்மாவோட பூஜை. அந்த இயற்கையில் என்னென்ன நம்ம வந்து தெய்வங்களுக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ண அந்த பொருளை மட்டும் தான் நாங்கள் சேர்ப்போம். என்ன அப்படின்னா நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. அந்த யாக குண்டத்தை பத்தி சொன்னீங்க. அதுல நிறைய பொருள் போடுவீங்க. பொதுவா நானும் யாகம் வளர்க்கும் போது பார்த்துருக்கேன். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மிளகா, அந்த மஞ்சள் அது எல்லாமே போடுவாங்க பார்த்துருக்கேன். பட் ஆட்டு தலை, அப்புறம் கோழி அதெல்லாம் போடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அது அது எப்படி? வந்து நீங்க பிரயோகத்துக்கு அப்பா அன்னைக்கு வந்து பார்த்ததா உங்களுக்கு புரியும். ம், இப்ப நான் சொன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ம். ஏன்னா அந்த மாதிரி பூஜை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆமா. புரியுதா உங்களுக்கு? ம். நீங்க மிஞ்சி போன நினைப்பீங்க ஒரு சாதாரண யாகம், ஆமா. விநாயகர் ஹோமம், ஒரு கோயில்ல ஹோமம் ம், பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க வந்து சண்டி யாகம் பார்த்துருக்கணும். ம், சண்டி யாகம் எங்க நடக்குது? 365 நாளுமே நடக்கிற ஒரே கோயில் என்ன? தாய் மூகாம்பிகை தான். ம், இப்போ இதுதான் சப்பலங்கால் போட்ட ரூபம் ம், கொல்லூர்ல. இது கொடச்சாத்திரி ரூபம், ம், பிண்ட ரூபம், ம். அதாவது மலை மேல நிக்கிற ரூபம். இது கீழே உட்கார்ந்துருக்கிற ரூபம். இந்த ரூபத்துக்கு தான் எல்லாரும் நம்ம போவோம். அதுக்கு பின்னாடி மலைகள் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த மலையில அந்த அம்மா நின்று இருக்கிறான். ஆனா இந்த அம்மா யாரும் போக முடியாது. ம், இந்த அம்மா கிட்ட நீங்க போகணும்னாவே விரதம் இருந்தா போகணும். இப்ப ம். நம்ம கோவில்ல இந்த அம்மா தான் பிரதான தேவி. ஓகே. ரெண்டாவது இவ காளி. ம், ஸோ ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே ரெண்டு பவர். ம். ஸோ அதெல்லாம் அந்த வழிபாடு முறையில அவங்க ஏத்துக்குவாங்க. ஓகே. அந்த பூஜை ஏத்துக்குனால் மட்டும்தான் நீ அந்த பூஜை மறுபூஜை பண்ண முடியும். ம், இன்னைக்கு இவ்வளவு நாள் நான் பண்ணிட்டு இருக்கேன், விளையாட்டு கிடையாது. ஆமா. அந்த பூஜை வந்து ஏத்துக்கலன்னா நம்ம திருப்பி அடிச்சிரும். ம், இப்போ ஒரு கோயில்ல ஒரு சண்டியாக வந்து 365 நாள் பல காலமா பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமே அது. இல்ல. கொல்லூர்ல பண்ணீங்க. அதே மாதிரி சோட்டானேக்கர பகவதி தினைக்குமே குருதி பூஜை நடப்பாங்க. ம், இந்த இந்த நிமிஷம் இல்ல, அந்த காலத்துல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா ம், அப்ப அவங்க உட்கார்ந்து அந்த குருதி வாங்குறதால உன்னை கொடுக்க வைப்பா. ம், அதே மாதிரிதான் காசில அகோரிகளுமே. ம், அவ அங்க உட்கார்ந்துக்கிறதா அவங்களோட பூஜை அவ ஏத்துக்கிறா. ம். அதனால கொடுக்க வைப்பா, உன்னை நீ கொடுப்ப. ஓகே. அதனால அந்த கொடுப்பீங்க. மாதிரி இங்க இவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறதால நான் கொடுக்கல, எனக்கு கொடுக்க வைக்கிறாங்க, நான் கொடுக்குறேன். ம், இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நான் புரியுது, புரியுது. நினைச்சால் தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. ம், அவங்க நினைச்சால் மட்டும் தான் அந்த பூஜைக்கிட்டே நீ போக முடியும். ம், அது பிரயோகம் முழுமை முடியும். அடுத்தது அடுத்து நம்ம இந்த அளவுக்கு பண்ணினே இருக்கணும்னா அது அவளால மட்டும்தான். ஓகே. அப்பா அம்மா உட்காந்துட்டா ஒண்ணும் அதாவது பண்ண முடியாது. காளிங்கிற பட்சத்துல ரத்தம் வந்து ஆமா, கம்பல்சரி ரத்தம் கொடுத்தே கொடுக்கணும். ஆகணும். ஓகே. இல்லைன்னா சும்மா பேச்சு அதெல்லாம். ஓகே. அப்புறம் அந்த நான் கோவில்ல பார்த்த அந்த மண்ட ஓடெல்லாம் வச்சிருந்தீங்க அதெல்லாம் அது எப்படி? அம்மாவோட சொத்து இல்ல. ஓகே. மயான வாஷினி அதெல்லாம் அவளோட சொத்து. ம், So அது நம்ம அம்மாவுக்கு வச்சுதான் ஆகணும். வைக்கணும். ஏன்னா காலபைரவர் வந்து இருக்கிறதால அகோரிகள் வந்து அது வழிபடுறதால அது போடுறதால ம், அந்த பலம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா உத்தரவு சொல்லி நம்ம வச்சது. ஓகே. ஓகே. அப்போ ஒரு ஸ்மெல் கூட வராது, ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது. ஏன் இப்போ நார்மலாக ஒரு ஆட்டு காலை வந்து நம்ம சூடு பண்ணுவோம், வீட்டில் பக்கத்து சந்தருக்கு போயிடும். ஆனால் இங்கே ஆட்டு தலையே நாங்கள் பிரயோகம் பண்ணி அந்த யாக குண்டத்தில் போடுவோம். அப்படிங்களா? அதுல பண்ணுவீங்க? ஆமாம், ஒரு ஸ்மெல் இருக்காது. எல்லாமே நீ ஒரு ஆடையே உள்ளே போட கூட அந்த ஸ்மெல் வராது. உள்ளே போட வைக்கணும் தான் அப்படி பஸ்பமாயிடாது. அப்போ எத்தனை சக்தி! நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எந்த பலம்! அதனால தான் இவன் வந்து அம்பிகை, இங்கே மூகாம்பிகை, சரஸ்வதி, லக்ஷ்மி, காளி, சிவன், பிரம்மா, விஷ்ணு. இங்கே அது ஒருக்கா பார்த்தீங்களா? இதுதான் வந்து சுயமாக எங்களுக்கு கிடைச்சிது பூமியிலேருந்து இந்த சிவலிங்கம். எப்படி கொல்லூரில் அந்த அம்மா வந்து உட்காந்துக்கோளோ அதே மாதிரி இப்போ அம்பிகை வந்து நின்ற கோலம் இங்கே. அதாவது கொல்லூரில் பார்த்தீங்கன்னா 2 மூகாம்பிகை இருப்பா. சப்பலங்கால் போட்டு உட்காந்துருக்க வந்து கொல்லூர் மூகாம்பை. கொடச்சாத்திரி மலை மேலே நிற்கிறவ தான் இந்த அம்பிகை. உக்ர ரூபம் இந்த அம்மா, ரொம்ப கோர ரூபம், ரொம்ப சக்தி. ஆதிசங்கரர் இங்கே போய் தபஸ் பண்ணி தான் இந்த அம்மாவை கீழே கொண்டு வந்துக்கிறார். அதே மாதிரி கோல மகரிஷி இந்த அம்மாவை நினச்சி தபஸ் பண்ணி தான் அந்த மூகாசுரனை அம்மா அழிச்சா. ஸோ இங்கே வந்து ரௌத்ரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்கிட்ட வரணும்னா அந்த பூஜைக்கு புக் பண்ணிவிட்டு 3 நாள் விரதம் இருந்தால் இந்த பூஜைக்கு வர முடியும். அந்த மாதிரி. ஸோ அடுத்தது மகாகாளி. மகாகாளி பற்றி எல்லாருக்குமே தெரியும். சிலர் கஷ்டத்துல வருவாங்க, என்னோட கஷ்டம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் பிரச்சனையில வருவாங்க, எனக்கு இதை வச்சுட்டாங்க அதை வச்சுட்டாங்க அதை எடுக்கணும் அப்படின்னு வருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த. பட் ஒரு சிலர் அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் கெட்டு போகணும், அவன் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிலாம் வந்து அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆளுங்க என்கிட்ட வர முடியாது. ஏன்னா அந்த மாதிரி காளி தர்ம தேவதை, ம், ம், காளி மங்களம். ம். காளி என்பது மங்கள ரூபிணி. ஓகே. அவ சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா. ம், அவளால ஒருத்தவங்க கெட்டது செய்யவே முடியாது. ம், ஆனா உனக்கு துரோகியா இருந்தா, ம். உனக்கு துரோகம் பண்ணிட்டா, உனக்கு செய்வன்னு வச்சுட்டா,
உன்னை வந்து அவன் சர்வநாசம் ஆக்கிட்டா, ம். உன் வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டா, உன்னை வந்து தரம் போட்டு வச்சுட்டா, உன் பிசினஸோ எதுவுமே இல்ல, எந்த மாதிரி தோஷம் உன்னால ஏதோ ஒரு விதத்துல வந்து அவனால நீ வந்து பாதிக்கப்பட்டா, நீ அம்பிகை கிட்ட வரும்போது அதோட தண்டனை அவன் தப்பிக்க முடியாது. ஓகே. அது நமக்கு வித்தியாசம் கிளியர் தான். ஆவறது இல்லாம அவங்களையும் அது வந்து பாதிக்கும். அழிச்சிரும். எங்க ஓகே. இருந்து அங்க போயிடும், அவ்வளவுதான். ம், ம். நீ தனியா அவனுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணணும்னு பண்ணணும்னு அவசியமே அவசியம் கிடையாது. இல்லை. ஓகே. நம்ம அந்த மாதிரி நினைக்கவும் தேவையில்லை. 1000 கண்ணுடையவள் அவர், ஓகே. 10,000 கையுடைய அவர், ம், ம், புத்த சிவன் மேல நிக்கிற சண்டி அவர். ம். அதனால அவளுக்கு வந்து நம்ம போயிட்டு அம்மா நீ அவன் கையெடு, அவன் காது சொல்ல அவசியமே இல்லை. அம்மா தாயே நான் வந்து என்ன பாருன்னு சொன்னாலே போதும். ஓகே. மற்ற உன்னை அப்படி மேலதான் வைப்பா. வெரி சிம்பிள். இந்த என்னோட பிரயோக வழிபாடு என்னன்னா, இப்ப 10வது படி நீ போகணும். ம், நீ படிக்கட்டு ஏறி போறதுக்கும் ம். லிஃப்ட்ல போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. ஆமா. அதுதான் என்னோட பூஜை. ஓகே. உன் அம்மா சர்சன்னு மேல கொண்டு போய் விட்டுருவான். ம், ம், ரொம்ப சிம்பிள். ம். சர்ன்னு போயிடுவா. அதுவும் ஏசி லிஃப்ட்லயே போயிடுவேன். ஓகே. புரியுதாம்மா புரியுது. உங்களுக்கு? ம். அவ்வளவுதான் இதோட பூஜை. நம்பிக்கை தான் எல்லாமே. சரி, ஓகே. நீங்க வந்து நிறைய எவ்வளோ பிஸியா இருந்தீங்கன்னு சொல்லி நான் காலையில வந்ததுல இருந்தே நான் வந்து உங்களை பார்த்துட்டேன். நீங்களே வந்துட்டு கூட்டிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்கன்றது தெரியுது. பட் இதுக்கப்புறம் இன்னுமே நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாம்மா. எல்லாமே அந்த நம்பிக்கை அம்மாவோட இருக்கு. கையில தான் இருக்கு. ஓகே. நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்களோட வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஆசீர்வாதம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச்.